வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி இல்லாமலே சாம்பார் வந்து எப்படி வைக்கலான்னு தான். ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கடைசியாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் சேர்த்து நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஸோ அதையும் நல்லா ஆயிலே வதக்கிடுங்க. ஸோ ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அதையுமே ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ ஓரளவு வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ரெண்டும். அடுத்து வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். ஸோ பீன்ஸ் 3, கேரட் 1, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஸோ ஒரு கத்திரிக்காய், எல்லாமே ஒன்று தான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் சேர்க்கணுன்னு கிடையாது, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதையுமே ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்து லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ அதையுமே இப்போ சேர்த்துருங்க. ஸோ இந்த புளி தண்ணியிலே இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணும். ஸோ இப்போ ஓரளவு வெந்துருச்சு. அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த 3 மட்டும் போதும். சாம்பார் பவுடர் வந்து தேவையே கிடையாது. ஸோ சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய ஸ்பூன் வேண்டாம். ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஸோ நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாம் வேக வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் துவரம்பருப்பை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த பருப்பு வந்து நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பருப்பு வந்து காயோடு சேர்ந்து நல்லா வந்து வெந்துருச்சு. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சாம்பார் பவுடர் இல்லாமலேயே நல்ல டேஸ்ட்டில் சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.